தானியன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்களா? ஒரு கோபுரத்துல ஒரு தானியன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்களா? ஒரு கோபுரத்துல ஒரு தானியன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்களா? அப்ப எப்பவுமே அவங்களுக்கு இந்த வெறும் பருப்பு தண்ணியும் வெறும் சோறும் கொடுக்கறதுனால அவங்க நல்லா குண்டாவும் இருக்காம புஷ்டியாகவும் இல்லாமல் இருந்தாங்களா? அன்னையில இருந்து பழங்கள் கொடுக்க சொன்னாங்களா? அவங்களும் ஓகே சொல்லிட்டு பழம் கொடுத்தாங்களா? அடுத்த நாள் சாப்பிட்டுட்டு வந்தோன்னு புஷ்டியாகவும் குண்டாவும் இருந்தாங்களா? தியாக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா?